வணக்கம் மக்களே, நான் உங்கள் செல்வா. எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நம்புறேன். வணக்கம் மங்காளி. இன்னைக்கு இந்த காணொளியில வழக்கமா நம்ம வரலாற்றை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். ஆனா இந்த காணொளியில வரலாறு பேசுறதுக்கு மாறா ஒரு நபரை பத்தி பேச போறோம். யார் அந்த நபர்? அதாவது இப்போ 2024ல நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கான ரிசல்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனா நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரிசா பரப்புரையில நம்ம பிரதமர் மோடியாலையும் பிஜேபி கட்சியை சேர்ந்த அமித்ஷாவாலையும் ஒரு நபர் தாக்கி பேசப்படுறாரு. மோடியும் அமித்ஷாவும் ஒரு நபரை தாக்கி பேசுறாங்க. ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த அந்த நபருக்கு பூர்வீகம் தமிழ்நாடு. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரிசாவை தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு தமிழன் ஆளுவதா அப்படின்ற ஒரு கேள்வியை அவருடைய பரப்புரையில் வைக்காரு. அதே மாதிரி நம்ம பிரதமர் மோடியும் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரிசாவிலேயே ஒரு மிக பழமையான மிக ஃபேமஸான ஒரு கோயில் இருக்கு. அந்த ஃபேமஸான கோயில் பேர் ஜெகநாத். அந்த ஜெகநாத் கோயிலோட சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறாரு. இரண்டுக்கும் ஒரே நபர் தான் காரணம். யார் அந்த நபர்? மதுரையில் பிறந்து இப்போது ஒரிசாவோட சிஎம்ஏ ஆகிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிற அந்த ஒரு நபர் யார்? அவர் தான் வி.கே. பாண்டியன். அவரை பற்றி தான் இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். வி.கே. பாண்டியன் ஐஏஎஸ் தமிழ்நாடு மாநிலம் மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகே உள்ள கூத்தப்பட்டு என்னும் கிராமத்தில் 1974ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி பிறக்காரு வி. கார்த்திகேயன் பாண்டியன். தன்னுடைய சிறு வயசுல கல்விக்கு அதிகளவு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. இருந்தாலுமே பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சரை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்ல கம்ப்ளீட் பண்ணிதாரு. அதுவும் நெய்வேலி விளையாட்டு ஆணையத்தோட கீழே இருக்கிற அந்த விளையாட்டு விளையாட்டு விடுதலை தங்கி படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சரை நியூ டெல்லியில் இருக்க பூசா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வி.கே. பாண்டியன் சார் அவர்களுக்கு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. வெறித்தனமாக படிச்சிருக்காங்க. வெறித்தனமாக படித்ததன் விளைவாக 2000 ஆண்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி பஞ்சாப் மாவட்டத்தில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் சப் கலெக்டராக போய்ட்டு உட்கார்றாங்க. அதே ஆண்டு 2000 ஆண்டில் ஒரிசாவை சேர்ந்த சப் கலெக்டரான சுஜாதா அப்படிங்கிறதையும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய திருமணத்துக்கு பிறகு 2 பேருமே ஒரிசா மாநிலத்திலே சப் கலெக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் 2002ஆம் ஆண்டு தராம்கா, அதாவது ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குலகண்டி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் சப் கலெக்டராக இருக்கிறாரு நம்ம வி.கே. பாண்டியன் சார். அப்போது தான் மக்கள் நலப்பணி திட்டத்தில் தன்னுடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க வி.கே. பாண்டியன் சார். அந்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, தனக்கு பிடித்த அந்த விவசாய டிபார்ட்மெண்ட்டில், அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தன்னுடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க. அந்த திட்டத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸா என்ன அது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம் கேட்டேன்னா, 10,000 செலவு பண்ணி ஒரு விளைபொருளை விளைவிச்சாங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது அது 5,000க்கும் 8,000க்கும் தான் அந்த மார்க்கெட்டில் அந்த விளைபொருளை கேட்குறாங்க. இதனால் விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயம் வி.கே. பாண்டியன் சார் அவர்கள் கண்களுக்கு போகுது. அதனால தான் அறிமுகப்படுத்துகிறாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, 10,000 மதிப்பு கொண்ட ஒரு விளைபொருளை விளைவிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது அவர்களுக்கு குறைந்தபட்ச தொகையாக 12,000 முதல் 15,000 வரை தான் கொடுக்கணும். ஸ்டார்டிங் ப்ரைஸே 12,000 தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டம் அந்த ஒடிசா ஸ்டேட்டில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. வி.கே. பாண்டியன் சார் மக்கள் நலப்பணி திட்டத்தில் விவசாயிகள் மனத்தில் தன்னுடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாரு. 2004ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் இன் ரூர்கேலாக நியமிக்கப்படுறாரு. அந்த ரூர்கேலாக ஒரு மேம்பாட்டு ஆணையம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு. அந்த நஷ்டத்தில் ஓடிட்டுருக்க அந்த மேம்பாட்டு ஆணையத்தை 5 மாதத்தில் மீட்டெடுக்காரு வி.கே. பாண்டியன் சார். அது மட்டும் இல்லாமல் 10 கோடியும் அதில் ப்ராஃபிட் பார்க்குறாரு. இந்த விஷயம் ஒடிசா முழுக்க பரவலாக பேசப்படுது. மக்கள் மனசில் 2வது ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காரு நம்ம வி.கே. பாண்டியன் சார். அது மட்டும் இல்லாமல் 2005ஆம் ஆண்டு மயூர்பஞ்ச் அப்படின்னு ஒரு மாவட்டத்தோட கலெக்டராக நியமிக்கப்படுறாரு. ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கலெக்டர் இன் லார்ஜர் டிஸ்ட்ரிக்ட். அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிக்டில் முதலாக ஒரு இளமையான கலெக்டர் அமர்றாரு. அதுதான் வி.கே. பாண்டியன் சார். அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறாரு. அந்த திட்டத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன் விண்டோ சிஸ்டம். ஒன் விண்டோ சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது உடல் ஊனமற்றவர் இருக்காங்க பார்த்தீங்களா, உடல் ஊனமற்றவங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது அரசோட நலத்திட்டங்களை அதிகமாக பெறலாம். ஆனால் அங்கே தான் சிக்கல் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல கவர்மெண்ட் ஆஃபீஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்குது. இதுவும் வி.கே. பாண்டியன் சார் கண்களுக்கு போகுது. அதனால தான் அறிமுகப்படுத்துகிறாரு ஒன் விண்டோ சிஸ்டம்.
இந்த ஒன் விண்டோ சிஸ்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க டைரக்டாக ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்த்தா போதும், அவர்கள் மூலமாக ஈஸியாக அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். இதனால் உடல் ஊனமுற்றவங்க பெரிதளவு பயன்படுறாங்க. இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயருக்கு மொத்தமாகவே இதுக்கு முன்ன இந்த திட்டத்துக்கு முன்ன 700 சர்டிஃபிகேட் தான் குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த திட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இயருக்கு 19,000 சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. அப்படின்னா பாருங்க, இந்த திட்டத்தோட பயன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த திட்டத்தோட முடிச்சது மட்டும் இல்லாம, இந்த திட்டத்துக்காகவே இவருக்கு ஒரு நேஷனல் அவார்டு குடுத்துருக்காங்க. பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா கையிலிருந்து. அது மட்டும் இல்லாம, இவருக்கு இன்டர்நேஷனல் அவார்டும் குடுத்துருக்காங்க. அந்த அவார்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஹெலனா கில்லர் அவார்ட். சரி, ஹெலனா கில்லர் அப்படிங்கிறவங்க யாரு? எதுக்காண்டி இந்த அவார்டு குடுக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹெலனா கில்லர் அப்படிங்கிறவங்க அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்களும் பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது உடல் ஊனமுற்றவங்க. அவங்க பிறக்கும்போது நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்க பிறந்து 19 மாசத்துல நோய்வாய்ப்பட்டு அவங்களோட கண் பார்வையை இழந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட காது கேட்கிற திறனையும் இழந்துடுறாங்க. ஆனா, அப்படி இருந்தாலுமே தான் படிக்கணும், முன்னேறணும் அப்படின்ட்டு அதிகமா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறாங்க. அதனால தன்னோட தோழியோட தயவுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தோழிக்கு தோழியாவும் இருக்கிறாங்க, டீச்சராவும் இருக்கிறாங்க. தோழியோட தயவால படிச்சு அமெரிக்கா யூனிவர்சிட்டியில முதலா ஒரு ஊனமுற்றவங்க படிச்சு டிகிரியை முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுல ஒரு சிறந்த எழுத்தாளராவும் இருக்கிறாங்க, அட்வொகேட்டாவும் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம பல திட்டங்கள நிறைவேற்றி குடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஊனமுற்றவங்களுக்கு. இதனாலவே இன்டர்நேஷனல் லெவல்ல ஹெலனா கில்லர் அவார்ட் அப்படின்ட்டு உடல் ஊனமுற்றவங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா, ஹெலனா கில்லர் அவார்ட் அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் அளவுல குடுக்குறாங்க. அந்த இன்டர்நேஷனல் அளவுல குடுக்கப்பட்ட அவார்டையும் வி.கே. பாண்டியன் சார் ஐஏஎஸ் வாங்கியிருக்காங்க. அதோட நிறுத்தலைங்க. ஒடிசா மாநிலத்தில கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா நியமிக்கப்படுறாரு அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் தான் என்ஆர்இஜிஎஸ் தலைமையில அவார்டும் அதிகமா வாங்குறாரு. என்ஆர்இஜிஎஸ் அப்படின்னா என்ன? என்ஆர்இஜிஎஸ் அப்படிங்கிறது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் ஸ்கீம். அதாவது இப்ப இருக்கிற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் என்ஆர்இஜிஎஸ். 1991ஆம் ஆண்டு அப்போது பிஎம்ஆ இருந்த நரசிம்ஹா ராவால கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இதன் மூலமா விவசாயிகள் அதிகமா பயன்பட்டாங்க. வேலை இல்லாம இருக்க விவசாயிகள் அதிக அளவு பயன்படுறாங்க. ஆனா, அதிலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதிலயும் ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்தது. அந்த சேலரி குடுக்குற சம்பந்தமா. இந்த விஷயமும் வி.கே. பாண்டியன் சார் கண்களுக்கு போகுது. அதனால இந்தியாவிலே முதலா ஒரு திட்டத்த கொண்டு வராரு வி.கே. பாண்டியன் சார். அது என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா, அங்க வேலை பார்க்குற, அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஃப்ரீயா பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுக்குறாரு. அது 1 இல்லங்க, 2 இல்லங்க, 14,00,000 பேருக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி குடுத்திருக்காரு. அதுவும் இந்தியாவிலே முதல்ல. இந்தியாவுல வேற யாருமே அதே மாரி பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுத்ததே இல்ல. அவர் தான் பேங்க் அக்கவுண்ட் இது மாரி ஓப்பன் பண்ணி குடுத்திருக்காரு. இதன் மூலமா ஊழல் பெருமளவு ஒழிக்கப்பட்டிருக்கு. அதனால என்ஆர்ஜிஎஸ்லேருந்து 2 நேஷனல் அவார்டு குடுத்திருக்காங்க. அது எதுக்காண்டி குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் கண்ட்ரி. இந்தியாவிலே மிக சிறந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி 2 நேஷனல் அவார்டையும் இதற்காண்டி வாங்கியிருக்காரு. இவ்வாறு பல நலத்திட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிற வி. கார்த்திகேயன் பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள 2011ஆம் ஆண்டு ஒடிசாவோட சிஎம்மா இருந்த நவீன் பட்நாயக் தன்னோட பிரைவேட் செக்ரட்டரியா நியமிக்கிறாரு வி.கே. பாண்டியன் சார் அவர்கள. அதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டு ஃபைடின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஃபைடில டிரான்ஸ்ஃபர்மேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ்ல செக்ரட்டரியா நியமிக்கிறாரு. ஃபைடியோட செக்ரட்டரியா நியமிச்ச பிறகு பல நலத்திட்ட பணிகளை வி.கே. பாண்டியன் சார் அவர்கள் செஞ்சிருக்காங்க. அதில் முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் பார்த்தீங்களா, ஒடிசா ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே ஸ்மார்ட் ஸ்கூல்ஸாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கு ஓய்வூதியமாக ரூ. 1000 கொடுக்குற திட்டத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப்பாக இயருக்கு 10,000 வரை கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி பிஸ்னஸ் செய்யக்கூடிய பெண்களுக்கு 5 லேக்ஸ், அதாவது 5 லேக்ஸ் வரை லோன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில். இவ்வளோ சேவைகள் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு திட்டங்களையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒடிசா ஸ்டேட்டை மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது உணவு உற்பத்தியே இல்லாத ஒடிசா ஸ்டேட்டை 3வது பெரும் உணவு உற்பத்தி மாநிலமாக மாற்றிருக்காங்க. இவ்வளவு திட்டங்கள் தான் நவீன் பட்நாயக் சாரை மீண்டும் மீண்டும் மக்கள் வந்து சிஎம்மாக தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நவீன் பட்நாயக் சார், அதாவது பிஜு ஜனதா தாள் அப்படிங்கிற கட்சியோட தலைவராக இருந்த நவீன் பட்நாயக் சாரை தொடர்ச்சியாக 5 முறை கிட்டத்தட்ட 25 வருஷம் தொடர்ந்து சிஎம்மாக வச்சிருக்க மக்கள் தேர்ந்தெடுக்க ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு. இருந்தாலுமே நவீன் பட்நாயக் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்திருக்கு. அதாவது பூரி ஜெகநாத் டெம்பிளை புதுப்பிக்கணும் அப்படின்ட்டு.
அந்த கனவையும் நினைவாக்குற மாதிரி வழிவகை பண்ணியிருக்காரு கார்த்திகேயன் பாண்டியன் ஐஏஎஸ் சார் அவர்கள். என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பூரி ஜெகநாத் டெம்பிளை புதுப்பிச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மசூதிகளையும் தேவாலயங்களையும் புதுப்பிச்சிருக்காரு. இதே மாதிரி மதுரையில் இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகி பஞ்சாப் மாநிலத்தில் ஒர்க் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஒரிசா மாநிலத்துக்கும் ஒர்க் பண்ணி மாவட்ட கலெக்டராக இருந்து மக்களுக்கான பல நலத்திட்ட பணிகளை செஞ்சு, விவசாயிகளுக்காக பல நலத்திட்ட பணிகளையும் செஞ்சு, ஏகப்பட்ட நேஷனல் அவார்டு வாங்கி, ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் அவார்டையும் வாங்கி தமிழகத்துக்கே பெருமை சேர்த்திருக்காரு கார்த்திகேயன் பாண்டியன் சார். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் தன்னுடைய கால் தளத்தை பதிச்சிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹாக்கி டீம் இருக்கு பார்த்தீங்களா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 டீமுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் அளவில் விளையாடக்கூடிய FIH இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஹாக்கி டீமில் இருந்து வேர்ல்டு கப்பை 2 முறை நடத்துனதுக்காண்டி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு தன்னுடைய பணிகளை எல்லாமே ராஜினாமா பண்ணுறாரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் பிஜு ஜனதா தள் கட்சியில் இணைகிறாரு. என்னதான் இருந்தாலுமே இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 5 முறை சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நவீன் பட்நாயக் குறைந்த வாக்குகள் தான் இந்த ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷன் 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனில் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் நம்பிக்கையாக இருப்போம். கண்டிப்பாக நவீன் பட்நாயக் சாரையும் கே பாண்டியன் சார் செய்த மக்கள் நலத்திட்ட பணிகளையும் ஒடிசா மக்கள் எப்போதுமே மறந்துட மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இப்போ ஒடிசா ஸ்டேட்டுக்கே சிஎம்மாக ஆகக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்காரு கார்த்திகேயன் பாண்டியன் சார் அவர்கள். வேற ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக நம்மளும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் சின்ன ஒரு இடத்துல இருந்து மிகவும் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து ஏகப்பட்ட நலத்திட்ட பணிகளை உலகம் முழுக்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லை, ஃபாரின்லேயும் போய்ட்டும் பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒரு மிக சிறந்த மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு நம்மளும் மேலே வரணும். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம டைமை வேல்யூவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஒரு மிக சிறந்த மோட்டிவேஷன் வீடியோவாக கே பாண்டியன் சார், அதாவது கார்த்திகேயன் பாண்டியன் பற்றி பேசணும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். காணொலியின் இறுதியாக இது தமிழ் தேசம் வலையொலி. நான் உங்கள் செல்வா. பாய் மக்களே.